அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பொருளியல் பாடத்திலிருந்து மிக முக்கிய 25 வினாக்கள் என்று நாம் பார்க்க போறோம். இந்த வினாவை நீங்க ஒரு டெஸ்ட் போல எழுதி பாருங்க. கடைசியில் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வினாக்கள் பார்க்கலாம். அதற்கு முன் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வினாக்கான விடையை நம்ம உடனே பார்த்துடலாம். முதல் வினா, இந்தியாவின் திட்டக்குழு டேஸ் மாதம் மற்றும் டேஸ் வருடம் நிதி ஆயோக் என மாற்றப்பட்டது. இந்தியாவில் திட்டக்குழு நிதி ஆயோக் என மாற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ மார்ச் 2015, ஆப்ஷன் பி ஜனவரி 2015, ஆப்ஷன் சி டிசம்பர் 2015, ஆப்ஷன் டி ஏப்ரல் 2015. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ஜனவரி 2015. இரண்டாவது வினா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு. எந்த ஆண்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ 2 பிப்ரவரி 2006, ஆப்ஷன் பி 2 பிப்ரவரி 2007, ஆப்ஷன் சி 2 பிப்ரவரி 2008, ஆப்ஷன் டி 2 பிப்ரவரி 2009. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ 2 பிப்ரவரி 2006. மூன்றாவது வினா, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எழுத்தறிவு பெற்றோர் எண்ணிக்கை டேஷ் சதவீதம். ஆப்ஷன் ஏ 74.04%, ஆப்ஷன் பி 68.8%, ஆப்ஷன் சி 66.8%, ஆப்ஷன் டி 67.8%. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ 74.04% மக்கள் 2011ஆம் ஆண்டு எழுத்தறிவு இந்தியாவில் பெற்றிருந்தார்கள். நாலாவது வினா, ஆரியப்பட்டா விண்ணில் செலுத்தப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1957, ஆப்ஷன் பி 1961, ஆப்ஷன் சி 1963, ஆப்ஷன் டி 1975. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி 1975 அன்றுதான் ஆரியப்பட்டா விண்ணில் செலுத்தப்பட்டது. ஐந்தாவது வினா, ஐந்தாண்டு திட்டங்களை பரிந்துரைத்தவர் யார்? ஐந்தாண்டு திட்டங்களை பரிந்துரைத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் பி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர், ஆப்ஷன் சி பட்டேல், ஆப்ஷன் டி ஜின்னா. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு அவர்கள்தான் ஐந்தாண்டு திட்டங்களை பரிந்துரைத்தார். ஆறாவது வினா, பசுமை புரட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு. அதாவது இந்தியாவில் பசுமை புரட்சி எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1967, ஆப்ஷன் பி 1987, ஆப்ஷன் சி 1977, ஆப்ஷன் டி 1957. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ 1967. ஏழாவது வினா, பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் யார்? பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஆச்சாரிய வினோபாவே, ஆப்ஷன் பி டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஆப்ஷன் சி ஜெயபிரகாஷ் நாராயணன், ஆப்ஷன் டி நேரு. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஆச்சாரிய வினோபாவே. இவர் தான் பூமிதான இயக்கத்தை தொடங்கினார். எட்டாவது வினா, இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு எந்த ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1991, ஆப்ஷன் பி 1981, ஆப்ஷன் சி 2001, ஆப்ஷன் டி 2012. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ 1991. இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு எந்த ஆண்டுனா 1991. ஒன்பதாவது வினா, 11வது ஐந்தாண்டு திட்ட காலம் என்ன? 11வது ஐந்தாண்டு திட்ட காலம் என்ன? ஆப்ஷன் ஏ 1956 61, ஆப்ஷன் பி 1997 2002, ஆப்ஷன் சி 2002 2007, ஆப்ஷன் டி 2007 2012. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி 2007 2012. பத்தாவது வினா, இந்திய திட்டக்குழுவின் தலைவர் யார்? இந்திய திட்டக்குழுவின் தலைவர் யார்? ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் பி பிரதமர், ஆப்ஷன் சி நிதி அமைச்சர், ஆப்ஷன் டி குடியரசு துணைத் தலைவர். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி பிரதமர். திட்டக்குழுவின் தலைவர் யாருன்னா பிரதமர். 11வது, இந்தியாவின் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. அதாவது இந்தியாவில் எந்த ஆண்டு திட்டக்குழு அமைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1950, ஆப்ஷன் பி 1962, ஆப்ஷன் சி 1956, ஆப்ஷன் டி 1976. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ 1950. 1950ஆம் ஆண்டு தான் இந்தியாவில் திட்டக்குழு அமைக்கப்பட்டது. அதனுடைய தலைவர் யாருன்னா பிரதமர். 12வது, இம்பீரியல் வங்கி என்று அழைக்கப்பட்ட வங்கி எது? ஆப்ஷன் ஏ பாரத ஸ்டேட் வங்கி, ஆப்ஷன் பி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆப்ஷன் சி பேங்க் ஆஃப் இந்தியா, ஆப்ஷன் டி இந்தியன் வங்கி. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ பாரத் ஸ்டேட் வங்கி. 13வது, இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை உருவாக்கியவர் யார்? இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ மகளநோபிஸ், ஆப்ஷன் பி ருத்ரா, ஆப்ஷன் சி மிர்டால், ஆப்ஷன் டி ஏகே சென். இதுக்கான சரியான பதில்
ஆப்ஷன் ஏ மகள் நோபேஸ். ஸோ இவர் தான் இந்திய புள்ளியியலின் தந்தை, அதாவது இந்திய புள்ளியியல் துறையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா மகள் நோபேஸ். 14 தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் 2010-11 அதிக தலா வருவாயை உடைய மாவட்டம் ஆகும்? அதாவது தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் 2010-11 அதிக தலா வருவாயுடைய மாவட்டம் ஆகும்? ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர், ஆப்ஷன் பி சென்னை, ஆப்ஷன் சி தஞ்சாவூர், ஆப்ஷன் டி கன்னியாகுமரி. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி கன்னியாகுமரி. 15 இந்திய கல்வி முறை அடிப்படையில் டேஷ் நிலைகளை கொண்டுள்ளது. இது போன 2019 கேட்கப்பட்ட டிஎன்பிசி குரூப் 4 வினா. இது இந்திய கல்வி முறை அடிப்படையில் டேஷ் நிலையை கொண்டுள்ளது. ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 6, ஆப்ஷன் சி 5, ஆப்ஷன் டி 7. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி 6 நிலைகளை கொண்டுள்ளது. அதாவது இந்திய கல்வி முறை 6 நிலைகளை கொண்டுள்ளது. 16 பாரத் நிர்மாண் திட்டத்தின் நோக்கம் என்ன? பாரத் நிர்மாண் திட்டத்தின் நோக்கம் என்ன? ஆப்ஷன் ஏ கிராம மக்களுக்கு கல்வி வசதி செய்து தருதல், ஆப்ஷன் பி கிராம மக்களுக்கு அடிப்படை வசதி செய்து தருவது, ஆப்ஷன் சி கிராம மக்களுக்கு வேலைவாய்ப்பு வசதி செய்து தருவது, ஆப்ஷன் டி கிராம மக்களுக்கு சுகாதார வசதி செய்து கொடுப்பது. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி கிராம மக்களுக்கு அடிப்படை வசதி செய்து தருவது தான் முக்கிய நோக்கம். ஸோ பாரத் நிர்மாணின் திட்டத்தின் நோக்கம் என்னன்னா கிராம மக்களுக்கு அடிப்படை வசதி செய்து தருவது. 17 இந்தியாவில் 1867-68 தனிநபர் வருமானம் பற்றிய முதலில் ஆராய்ந்தவர் யார்? இந்தியாவில் 1867-68 தனிநபர் வருமானம் பற்றி முதலில் ஆராய்ந்தவர் யார்னா ஆப்ஷன் ஏ எம்ஜி ரானடே, ஆப்ஷன் பி டபிள்யூ ஹண்டர், ஆப்ஷன் சி ஆர்சி தத், ஆப்ஷன் டி தாதாபாய் நவ்ரோஜி. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி தாதாபாய் நவ்ரோஜி. 18 தேசிய துறைமுக வாரியம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? தேசிய துறைமுக வாரியம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1955, ஆப்ஷன் பி 1950, ஆப்ஷன் சி 1956, ஆப்ஷன் டி 1977. ஸோ இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ 1955. தேசிய துறைமுக வாரியம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னா 1955. 19 பெட்ரோல் மற்றும் இயற்கை வாயு ஒழுங்குமுறை ஆணையம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? பெட்ரோல் மற்றும் இயற்கை வாயு ஒழுங்குமுறை ஆணையம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ 2003, ஆப்ஷன் பி 2004, ஆப்ஷன் சி 2005, ஆப்ஷன் டி 2006. இதற்கான சரியான பதில் 2006. ஸோ இதுக்கான சரியான பதில் என்ன? ஆப்ஷன் டி 2006. 20 கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஏப்ரல் 1998, ஆப்ஷன் பி ஆகஸ்ட் 1998, ஆப்ஷன் சி மார்ச் 2011, ஆப்ஷன் டி ஏப்ரல் 2011. ஸோ இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ஆகஸ்ட் 1998. 21 கீழ்காண்பவற்றுள் வருமான முறையில் நாட்டு வருமானத்தை கணக்கிடுவதில் அடங்காதது எது? கீழ்காண்பவற்றுள் வருமான முறையில நாட்டு வருமானத்தை கணக்கிடுவதில் அடங்காதது எது? ஆப்ஷன் ஏ கூலி மற்றும் சம்பளம், ஆப்ஷன் பி சுயதொழில் புரிவோரின் வருமானம், ஆப்ஷன் சி வட்டி, ஆப்ஷன் டி ஏற்றுமதி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகள். இதற்கான சரியான பதில் எதுனா ஆப்ஷன் டி ஏற்றுமதி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகள். 22 இந்தியாவில் பொருளாதார திட்டமிடுதலின் அடிப்படை நோக்கம் என்ன? இந்தியாவில் பொருளாதார திட்டமிடுதலின் அடிப்படை நோக்கம் என்ன? ஆப்ஷன் ஏ பொருளாதார முன்னேற்றம், ஆப்ஷன் பி தேசிய வருவாயை அதிகரித்தல், ஆப்ஷன் சி பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருதல், ஆப்ஷன் டி வேலைவாய்ப்பை அதிகரித்தல். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருவதுதான் இந்தியாவின் பொருளாதார திட்டமிடுதல் அடிப்படை நோக்கம். 23 மறைநீர் என்ற பதம் டோனி ஆலன் என்பவரால் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? மறைநீர் என்ற பதம் டோனி ஆலன் என்பவரால் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1996, ஆப்ஷன் பி 1980, ஆப்ஷன் சி 1990, ஆப்ஷன் டி 1978. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி 1990. இந்த வினால மறைநீர் என்ற பதம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா டோனி ஆலன். இவர் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 1990. 24 மக்கள் தொகை வெடிப்புக்கு எது முக்கிய காரணம் அல்ல என்பதை குறிப்பிடுக. அதாவது கீழ்கண்டவற்றில் மக்கள் தொகை வெடிப்புக்கு எது முக்கிய காரணம் அல்ல என்பதை குறிப்பிடுக. ஆப்ஷன் ஏ அதிக பிறப்பு வீதம், ஆப்ஷன் பி சமூக பழக்க வழக்கங்கள், ஆப்ஷன் சி அதிக இறப்பு வீதம், ஆப்ஷன் டி ஏழ்மை.
ஸோ இதற்கான சரியான பதில் எதுன்னா ஆப்ஷன் சி, அதிக இறப்பு வீதம் தான் காரணம். காரணம் அல்ல. 25வது வினா, அது கடைசி வினா. இந்து வளர்ச்சி வீதம் என்று வெளியிட்டவர் யார்? அதாவது இந்து வளர்ச்சி வீதம் என்று வெளியிட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ லைன்ஸ் ராபின்ஸ், ஆப்ஷன் பி ராஜ் கிருஷ்ணா, ஆப்ஷன் சி மகள் நோபில், ஆப்ஷன் டி பார்பரா ஊட்டன். ஸோ இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ராஜ் கிருஷ்ணா. ஸோ நண்பர்களே, இன்று நாம் பொருளியல் பாடத்திலிருந்து மிக முக்கிய 25 வினாக்கள் என்று நாம் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப்